குஜராத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விமான விபத்து பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நாடு முழுவதும் தொடர்ந்து நம்முடைய விமான போக்குவரத்து துறை ஆராய்ச்சியாளர் திரு உபேதுல்லா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சமீப காலத்தில் இது போன்ற ஒரு ஏர்பஸ் வகையிலான ஒரு பெரிய அளவிலான இந்த விமானங்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம், விபத்துக்குள்ளானதை. இந்த விபத்தை, இந்த காட்சிகளை வச்சு உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, இது வைட் பாடி ஏர்கிராஃப்ட், அதாவது போயிங் 787 ட்ரீம் லைனர் வகை விமானம். இது அதாவது அகமதாபாத்ல இருந்து லண்டன் கேத்விக்கு அதை ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. 1:10 புறப்பட வேண்டிய விமானம் ஒரு 30 நிமிடம் தாமதமா 1:40 புறப்பட்டு இருக்கு. பட் புறப்பட்ட 10 நிமிஷத்திலேயே அது ஆக்சிடென்ட் அப்படின்றதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முதல் கட்ட தகவல். ஸோ இப்போ நம்ம இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம அதாவது லண்டன் கேத்விக்ங்கிறது ஒரு 8700 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அகமதாபாத்ல இருந்து. ஸோ அப்ப அதுக்கு தேவையான விமான எரிபொருள் இந்த டைப் ஏர்கிராஃப்டுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 60 டன் எடுத்திருப்பாங்க இந்த டைப் ஆஃப் ஏர்கிராஃப்டுக்கு. இதோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் 230 இருந்து 250 டன் வரைக்கும் வேரி ஆகும், எக்யூப்மெண்டோட வெர்ஷன் பொறுத்து. இது எல்லா டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா 100 டன் ஃபியூல் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கலாம். ஸோ ஏன்னா அதோட ரேஞ்சு அந்த ரேஞ்சுக்கு 100 டன் ஃபியூல் மேக்ஸிமம் எடுக்கலாம். அதுல எவ்வளவு ஃபியூல் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல, ஆனா குறைந்தபட்சம் ஒரு 70 டன் ஃபியூலாவது அதுல இருந்திருக்கணும். அப்ப வண்டி டேக் ஆஃப் ஆன 10 நிமிஷத்துலயே அது ஆக்சிடென்ட் அப்படின்ற பட்சத்துல அந்த 70 டன் ஃபியூலுமே பர்ன்ட் ஆயிருக்கும். இது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கோர விபத்து தான். கடவுள் புண்ணியத்துல அதுல பயணிச்சவங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னு நம்ம உள் மனசு பிரார்த்திக்குது. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்றது நமக்கு இனிமேதான் தெரிய வரும். அது இல்லாம இது குடியிருப்பு பகுதிகளில் வேற விழுந்திருக்கு. அப்ப அங்க குடியிருப்பு பகுதிகளில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு இனிமே தெரியல. இப்ப நம்ம எதையுமே ப்ரிடிக்டும் பண்ண முடியாது. நிச்சயமா இது டிஜிசிஏ ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, உடனே கண்டிப்பா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்ப இந்த ஏர்கிராஃப்ட்ங்கிறது ஏர்போர்ட்ல அதாவது டேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆனதுல இருந்து லோட் ஷீட்டா இருக்கட்டும், லோட் ஷீட் எடுத்திருப்பாங்க, எவ்வளவு பேசஞ்சர் போறாங்க, அவங்களோட பேக்கேஜ் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு, நம்ம டெஸ்டினேஷன் எவ்வளவு, என்ன விண்ட் வெலாசிட்டி என்ன, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அவங்க ஃபியூலும் எடுத்திருப்பாங்க. ஸோ அது ஒரு டேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆனதுல இருந்து அது டாக்ஸிவே போயிட்டு புஷ்பேக் அடிச்சு டாக்ஸிவே போயிட்டு ரன்வே போயிட்டு டேக் ஆஃப் ஆனதுல இருந்து எல்லாமே கம்யூனிகேஷன் ஏடிசியில ரெக்கார்ட் ஆயிருக்கும். பைலட்டுக்கும் ஏர் டிராபிக் கண்ட்ரோலருக்கும் நடந்த உரையாடல்கள் அப்படிங்கிறது அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல்லையும் ரெக்கார்ட் ஆயிருக்கும், பைலட்டோட காக்பீட் ரெக்கார்டர்லையும் ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். அப்ப இதெல்லாம் இனிமேதான் டிஜிசிஏ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஆய்வு செஞ்சு என்ன காரணம் அப்படின்றத இனிமேதான் வெளியிடுவாங்க. ஆனா இது ரொம்பவுமே கண்டிப்பா இது மனித தவறா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏர் இந்தியா ரியலி கம்பேர் டு அதர்ஸ் ஒரு ஸ்டெப் மேலதான் அவங்களோட எஃபிஷியன்சி மற்றவங்களை விட ஒரு ஸ்டெப் மேலதான் இருக்கும். அவங்களோட பைலட்ஸ் ஆகட்டும், அவங்களோட கிரவுண்ட் டீமா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், ஈவன் ஒரு லோடிங் அன்லோடிங்கா இருக்கட்டும், மோஸ்ட் எஃபிஷியன்டா தான் இருப்பாங்க. நான் அவ்வளோ ஒரு ப்ராம்ப்டா இருக்கக்கூடிய டீம் அது ஏர் இந்தியா டீம். ஏன்னா அது எவ்வளவு பேர் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு ஏர் இந்தியா பைலட்ஸ், ரிட்டையர்டு ஏர் இந்தியா க்ரூஸ், ரிட்டையர்டு ஏர் இந்தியா டெக்னீஷியன்ஸ், அவங்க எல்லாம் வேற ஏர்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஏர் இந்தியாவோட ரெப்புடேஷன், நாட் ஒன்லி ரெப்புடேஷன், உண்மையிலுமே அதோட எஃபிஷியன்சி அவ்வளோ ஒரு வேல்யூ உள்ள ஒரு ஏர் இந்தியா டீம்ல இது இந்த விபத்து நடந்திருக்குங்கிறது நிச்சயமா நம்ப முடியல, மனசு ஏத்துக்க மறுக்குதுதான். ஒரு விமானம் கிளம்புவதற்கு முன்னாடி என்னென்ன எச்சரிக்கைகள் எல்லாம் பார்ப்பாங்க? ஏன்னா ஒரு மைனூட்டான ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டை அனாலிசிஸ் பண்ணியிருக்க முடியுமா? கண்டிப்பா பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய, அதாவது ஒவ்வொரு டைப் ஆஃப் ஏர்கிராஃப்டுக்கும் ஒரு பெரிய செக்லிஸ்ட் இருக்கும். அதை ஒவ்வொரு, அதாவது இப்போ டெக்னீஷியன்ஸ் வைட் பாடிலாம் ஒரு மினிமம் ஒரு 3 டெக்னீஷியன்ஸாவது இருப்பாங்க. ஏவியானிக்ஸ்ல ஒரு டெக்னீஷியன்ஸ் இருப்பாரு, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இந்த மாதிரி எல்லாமே அந்தந்த அவங்கவுங்க செக்லிஸ்ட வச்சுக்கிட்டு ஒவ்வொன்னையும் விசிபிளா பார்த்துதான் செக்லிஸ்ட் செக் பண்ணி தான் ஓகே பண்ணுவாங்க. கண்டிப்பா பார்க்காம டெஃபினட்டா யாரும் ஓகே பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு விமானம் ஒரு லேண்டிங் முடிச்சுட்டு டேக் ஆஃப் ஆக ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னா
இந்த அவங்க கையில வந்து செக்லிஸ்ட் இருக்கும், என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு அப்ப எல்லாமே ஓகே 100% அது வந்து பர்ஃபெக்டா இருந்தால் மட்டுமே அவங்க வந்து அந்த விமானத்தை புறப்படுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. பைலட்டுமே தன்னுடைய பங்குக்கு வந்து செக் பண்ணுவாரு. செக் பண்ணாம, ஏன்னா அது இல்லாம இது வந்து லாங் ஹால் போற ஃபிளைட் இல்ல. நீங்க உங்களுக்கு அகமதாபாத்ல இருந்து லண்டன் கேட்விக்ங்கிறது ஒரு 8700 கிலோமீட்டர். இது வந்து ஒரு லாங் ஹால் ஃபிளைட். இப்ப நம்ம சாதாரணமா மெக்கானிக் பட்டையில ஒரு வண்டியை விட்டு எடுத்துட்டு வர மாதிரிலாம் இது கிடையவே கிடையாது. அவ்வளவு ப்ராம்ப்டா பார்த்து லோடு எவ்வளவு, எவ்வளவு பேக்ஸ் லோட் ஆயிருக்காங்க, அந்த ஒவ்வொரு பேக்ஸோடைய பேக்கேஜ் எவ்வளவு, இது இல்லாம கார்கோ பேலட் எவ்வளவு ஏற்றிருக்கோம், எத்தனை டன்னு கார்கோ எடுத்திருக்கோம், அதெல்லாம் ஒரு பெரிய ப்ரொபோர்ஷனேட் இருக்கு. நம்ம அதுக்கு ரேஷியோ வச்சிருக்காங்க. இவ்வளவு இப்ப இந்த ஏர்கிராப்டோட வெயிட் இவ்வளோ, இப்ப நம்ம இந்த வெயிட்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம போகணும், அப்ப நமக்கு இவ்வளவு ஃபியூல் தேவைப்படும். இப்ப இவ்வளவு வெயிட் உள்ள ஏர்கிராப்ட நம்ம எவ்வளவு த்ரஸ்ட் கொடுத்து டேக் ஆஃப் பண்ணணும், நம்ம அந்த ரன்வேயோட லென்த் எவ்வளவு, நம்ம எந்த இடத்துல நம்ம த்ரெஷ்ஹோல்டு பாயிண்ட் எங்க வந்து லிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே ஃபார்முலா. நீங்க எதையுமே வந்து மிஸ் பண்ண முடியாது, எதையுமே நீங்க தப்பும் பண்ண முடியாது. இல்ல இதுல ஒரு சின்ன சந்தேகம் என்ன ஏற்படுதுன்னா, விமானம் கிளம்பி 3 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபால்ட் இருந்தா அதை எதனால ஐடென்டிஃபை பண்ண முடியாம போயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல நம்ம அதாவது இந்த சமீபத்துல கூட கருடா இந்தோனேஷியா ஏர்கிராப்ட் ஒன்று வந்து ஒரு ஜகார்த்தால இருந்து புறட்ட உடனேயுமே அது வந்து கடல்ல விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அதாவது ஒரு சென்சார்ல தூசு ஒட்டிக்கிட்டு இருந்ததா நம்ம வந்து அதுல கேள்விப்பட்டோம். அது மாதிரி இதெல்லாம் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு, இல்ல இப்படி எல்லாம் நடக்க முடியுமா, இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கறத தாண்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கணும். யாருமே வந்து அதாவது தெரிஞ்சு தவறு செய்ய மாட்டாங்க, தெரியாத தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி ஏதாவது டெக்னிக்கலா நடந்திருக்குமா அப்படின்னா அது வந்து விசாரணையில தான் நம்ம தெரிய வரும். நம்ம இப்ப வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து டூ இயர்லி தான். ஏன்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு நீங்க மற்ற கண்ட்ரி எப்படியோங்க, சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு நம்ம டிஜிசிஏ வந்து பெரிய கில்லாடிங்க. அவங்க வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட நம்ம டிஜிசிஏ சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் ஏர்லைன் சும்மா, அதாவது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஏர்கிராப்டோடைய சீட்டு கிழிஞ்சிருக்கலாம், ஒரு பாத்ரூம் டோர் ஒழுங்கா க்ளோஸ் ஆகாம இருக்கலாம், அந்த மாதிரியான டெக்னிக்கல் இல்லாத மற்ற விஷயங்கள்ல வேணா கூட சம்டைம்ஸ் அட்ஜஸ்டபிளா இருப்பாங்களா ஒழிய, சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்துட்டு ஏர்லைனும் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்க, டிஜிசிஏவும் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரேண்டம் செக், டிஜிசிஏ சர்ப்ரைஸ் செக் இருக்கு, ஏர்வொர்த்தினஸ் சர்டிபிகேஷன் வாங்கணும், ஒரு ஸ்க்ரூ கூட நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது, எம்ஆர்ஓ எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ். இல்ல அவ்வளோ சேஃப்டி செக் இருக்கிறப்போ கிளம்புன உடனே ஒரு ஃபுல் லோட்ல வந்து விமானம் விழுகுது அப்படின்னா அப்போதான் அதில் ஒரு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்ற கேள்வி வர்றப்போ சதிச்செயலா இருக்கலாமான்ற ஆஸ்பெக்டையும் கேள்வி எழுப்புறாங்க. இல்ல சதிச்செயலா இருக்கலாம் வாய்ப்பு குறைவுதான், வாய்ப்பு இல்லதான். நான் ஒரு நம்ம ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஏஎஸ்எஸ் எல்லாம் பயங்கர விஜிலா இருப்பாங்க. நீங்க உள்ள நுழையறதுல இருந்து உங்களை மேனுவலா ஃப்ரிக்ஸ் பண்ணி செக்யூரிட்டி ஹோல்டு ஏரியா எல்லாம் தரவா பிரிச்சு மேஞ்சிட்டு தான் உள்ள விடுவாங்க. உங்களுக்கு ஃபிளைட் டிலே அங்கெல்லாம் வந்து நோ எக்ஸ்கியூஸ், கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க. அதே மாதிரி பேக்கேஜ் ஸ்கேனிங் எல்லாமே இன்லைன் பேக்கேஜ் சிஸ்டம் எல்லாமே ஸ்கேனர் தான். ஒரு பெரிய டீமே உட்காந்து பேக்கேஜை வந்து ஸ்கேன் பண்ணி தான் லோட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஏமாத்தி இப்ப சாதாரணமா ஏர்போர்ட்டுக்குள்ள நீங்க உள்ள போக முடியுமா? நடைமுறையில சாத்தியமே இல்லை. அதுவும் ஏர்கிராப்டுக்குள்ள போர்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஏரியா பேர் வந்து செக்யூரிட்டி ஹோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க, எஸ்ஹெச்ஏ. அந்த எஸ்ஹெச்ஏல இருக்கக்கூடிய சிஎஸ்எஃப் ஸ்டாஃப் வந்துட்டு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவங்க அந்த மத்திய தொழிற் பாதுகாப்பு படையினர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எஃபிஷியன்ட். அவங்க வந்து மத்த ஆர்டினரி சிஎஸ்எஃப் மாதிரி அவங்க இருக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து பயங்கர எஃபிஷியன்ட். உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு மெட்டல் கூட இல்ல, ஒரு சஸ்பீசியஸ் ஐட்டம் ஒண்ணு கூட இல்லைன்னு அவங்களுக்கான திருப்தி வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான், சாட்டிஸ்ஃபைட் ஆனா மட்டும்தான் உங்களை வந்து உள்ளரே விடுவாங்க. நீங்க பிளைட்ல போயிருந்திருந்தா நீங்க அதை அனுபவிச்சிருந்திருக்கலாம். சாதாரணமா மெட்டல் பட்டனை கூட செக் பண்ணிடுவாங்க. டூ லேயர்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்டல் கப்பு இருக்கும் பாத்தீங்களா, அது கூட இப்ப அந்த பாத்தா முகாஷினோன்னா அந்த அதுல வந்து அந்த லேபிள் அடிச்சிருப்பான் பாருங்க மெட்டல்ல, அது கூட உங்களை காட்டி கொடுக்கும்.
அந்த அளவுக்கு வந்துட்டு அதாவது கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாக்குறது அப்படின்றது அவங்கதான். அதனால அவங்க அதெல்லாம் வந்து அந்த ப்ரிடிக்ஷனுக்குள்ளாரியே நம்ம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. பைலட்டுடைய அந்த ஆன்போர்டு ஹவர்ஸ் அப்படின்றது 8200 மணி நேரம் வந்து அவர் பயணித்திருக்கிறார் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. கோ பைலட் வந்து 1100 மணி நேரம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட இதுக்கு ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. இல்ல, நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மீறி போறப்ப எதுவுமே பண்ண முடியாது இல்ல. நம்மளே பைக் ஓட்டிட்டு போறோம், திடீர்னு ஒரு நாய் குறுக்க வருது, நம்ம பிறந்ததுல இருந்து நான் பைக் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல. அன்எக்ஸ்பெக்டடா ஏன்னா உங்களுக்கு ஒரு மூளை வந்து யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு அவகாசம் வேணும்ல. இது என்ன அதாவது முதல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நீங்க தேட முடியும். இப்ப சமீபத்துல கூட என்னாச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஷார்ஜா பிளைட் திருச்சியில வந்து ரவுண்ட் அடிச்சிச்சு, ஒரு 2.5 மணி நேரம் வந்து உலகமே பாத்துச்சு அதை. அப்ப வந்து ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த பைலட்ஸுங்க வந்து ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருந்தது. ஃபியூலை வந்து டம்ப் பண்ற மெத்தட் இல்ல இதுல நேரோ பாடி ஏர்கிராஃப்ட்ல. சோ வேற வழி இல்ல, உங்களுக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஃபிளைட் பண்ணி தான் வந்து ஃபியூலை குறைக்கணும். ஏன்னா திருச்சி ஏர்போர்ட்டோட ரன்வே லெங்த் ஷார்ட்டர் ரன்வே 8100 அடி தான். அதுக்குள்ள இறக்கணும் அப்படின்னா நம்ம இவ்வளவு ஃபியூலை குறைக்கணும்ன்ற கால்குலேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுபடி அவங்க பண்ணி சக்சஸ்ஃபுல்லா சேஃப்டியா இறக்கிட்டாங்க. இந்த கால அவகாசம் இருந்திருக்கணும்ல. ஏன்னா பைலட்டுக்கு வந்து தன்னோட உயிரை விட பேசஞ்சரோட உயிர் தான் ஒரு முக்கியமான, ஏன்னா அவங்களுடைய எத்திக்ஸே அதுதானே. கண்டிப்பா. ஏன்னா என்னன்னு தெரியல அப்படின்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு, எதுவுமே புரியல. நீங்க இப்ப இந்த சம்பவத்துல 3 டேக் ஆஃப் ஆகி 3 நிமிஷம்னா இப்ப நம்ம பேசிட்டு இருந்ததே ஒரு 5 நிமிஷம் ஆயிருந்திருக்கும். இதுக்குள்ள என்ன ஏதோ ப்ராப்ளம் என்னன்னு தெரியல அப்படின்னு என்னவா இருக்கும்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அது ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் தானே அது. இந்தியாவில் ஏற்பட்ட விபத்துகளுடைய லிஸ்ட் நம்ம பார்க்குறப்போ இதே போன்ற, அதாவது ஏர் ஃபோர்ஸை தாண்டி பயணிகள் விமானம் அப்படின்றது இந்த கோவிட் டயத்தில் கேரளாவில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளாச்சு. அது வந்து போயிங் நிறுவனத்தை சேர்ந்ததாக இருக்குது 2020 கலிக்கட்டில். அதே போல் 2010 மங்களூரில் அதுவும் போயிங்குடையதாக இருக்கிறது. ஸோ இந்த ட்ராக் என்ன சொல்லுது சார், எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்ல, நம்ம அதாவது இன்னைக்கு அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்ப அப்படி நம்ம போயிங் மேல குற்றச்சாட்டு வைக்க முடியாதுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து கமர்ஷியலுக்கு வருது அப்படின்னாவே பல தரப்பட்ட செக் எல்லாம் தாண்டி தான், ஏகப்பட்ட டெஸ்ட் எல்லாம் தாண்டி தான் வந்து அது கமர்ஷியலுக்கே வருது. ஏன்னா இப்படி ஒரு தவறு நடக்குது அப்படின்னா போயிங் கம்பெனியே இல்லாம போற எதிர்காலத்துல அது வந்து போயிங்கும் நல்லாவே தெரியும். அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா நடக்கிற விஷயங்கள் தான். நீங்க வந்து அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப இந்த நிமிஷம் வந்து உலகத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கு மேல ஏர்கிராஃப்ட் ஃபிளை பண்ணிட்டு தான் இருக்கு நம்ம இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல. அதுல அந்த 10,000த்துல ஒண்ணுதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். அப்போ இந்த மாதிரி விமானத்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த வகை விமானம் விபத்துக்குள்ளாதோ அதனுடைய எல்லா வகையிலையும் இதே பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாப்பாங்க அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பா அவங்க நீங்க இப்ப வந்து இந்த அன்எக்ஸ்பெக்டடா இந்த விபத்து நடந்துருச்சு. இப்ப டிஜிசிஏ வந்து நிச்சயமா இந்த நிமிஷத்துக்குள்ள ஒரு விசாரணை குழுவை வந்து அறிவிச்சிருப்பாங்க. இது மாதிரி போயிங்ல இருந்து கிளம்பி வந்துருவாங்க இந்நேரம். போயிங்குடைய டெக்னீஷியன்ஸுமே அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் தானே, என்ன ப்ராப்ளம் இது நம்மளோட மேனுஃபேக்சரிங் டெஃபெக்டா இல்ல இவங்க அதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை இவங்க ஆப்ரேட் பண்றதுல எதுவும் போட்ட விட்டுட்டாங்களா இல்ல வந்து ஏதாவது வேற ஏதாச்சும் டெக்னிக்கலா ப்ராப்ளமா அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்க தானே. அந்த அதுவும் வந்துடும், அவங்க குழுவுமே வந்துருவாங்க. பொதுவா அந்த விசாரணையில வந்து எல்லாருமே, அதாவது FAA இருந்து வருவாங்க, DGCA இருந்து வருவாங்க. எல்லாமே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் DGCA தான் டெசிஷன் அத்தாரிட்டி. இப்ப எல்லாரும் DGCAக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எல்லாம் அவங்க தரப்புல இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு தான் நம்ம இப்ப இந்த சூழல்ல நம்ம வந்து ஏர்லியரா எடுக்கிற ஒரு முடிவுக்கு வர முடியாது. அவ்வளவு நிபுணத்துவம் பெற்றவங்க நம்மளும் கிடையாது இல்ல சார். இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 110 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு. அது ஃபியூல் வந்து ஃபுல்லாக இருந்திருக்கு. அங்கே நடந்த வந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரி இருக்குது அந்த காட்சிகள்லாம். எஸ், அந்த 110 பேர் அப்படின்றது இன்னும் சிலர் வந்து காயத்தோடு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்கெல்லாம் சிகிச்சை பெற்று வரணும். ஆனால் இது மாதிரியான ஒரு பிளாஸ்ட்ல இந்த எண்ணிக்கையை எப்படி பார்க்குறீங்க? இது அதிகம்தான். இது வந்து அதிகம்தான்.
அதிகம்தான். இது நடந்திருக்க கூடாது. ஏன்னா அந்த அவ்வளோ அந்த ரெண்டு பக்கமும் 2 என்ஜின், ரெண்டு டேங்க், இவ்வளோ ஃபியூவலு, இது வந்து அது வந்து பர்ன்ட் ஆயிடுச்சு. ஸோ அது இன்னும் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது நமக்கு இன்னும் முழுதா தெரிய வரல. ஏன்னா இது வந்து விழுந்தது குடியிருப்பு பகுதி. குடியிருப்பு பகுதியில் அந்த நெருப்பு இது விழுந்த இது ஒரு பெரிய சர்ஃபேஸையும் ஆக்கிரமிப்பு பண்ணும் இல்லையா இந்த ஏர்கிராஃப்ட் அப்படின்றது. அதோட சைஸ் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஏரியாலேயே அது நிறுத்தி வச்சிங்க அப்படின்னா அதோட ஃபியூசலேஜ் லென்த், விங் ஸ்பேன் இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 அபார்ட்மெண்ட்டை சேர்ந்து காலி பண்ணிடும்ல விழுந்துச்சு அப்படின்னா. அப்ப அங்கெல்லாம் வந்து அங்க இருந்த மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது இல்ல. இப்ப வேற கடல்லையோ அல்லது ஒரு பாலைவனத்திலயோ ஒரு டெசர்டட் ஏரியாவிலயோ விழுந்திருக்குன்னா அங்க இதோட விளைவுகள் வந்து குறைவு. இது குடியிருப்பு பகுதிகளில் வேற விழுந்திருக்குல்ல. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்போ ஒரு ஆக்சிடென்ட் படிச்ச ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பெங்களூர் ஏர் ஸ்பேஸ்ல வந்துட்டு ஒரு சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் விமானம்னு நினைக்கிறேன். அது வந்து விழுந்தப்ப கீழே மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஆயா அந்த மாடு எல்லாம் இறந்து போனதா எனக்கு ரீகால் ஆகுது. இல்லை, இது வந்து ஹாஸ்பிட்டல் ஜோன் அப்படின்றாங்க. இப்போ நமக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து கூட சில ஃபோட்டோ வந்தது. அதில் வந்து ஏதோ பெரிய பில்டிங் கொலாப்ஸ் நடந்த மாதிரியான சில காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிந்தது. இப்போ அவங்க வந்து பொதுமக்களும் கூட இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதோட இம்பாக்ட் அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு. ஏன்னா இது அதாவது இமேஜின் இந்த டைப் ஆஃப் ஏர்கிராஃப்டோடைய டேக் ஆஃப் வெயிட் அப்படிங்கிறது வந்து மினிமம் வந்து 230 டன். அப்ப அந்த 230 டன்னு இன்க்ளூடிங் ஒரு 70-80 டன் ஃபியூவல். அது எவ்வளவு ஃபியூவல் எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா அதோட ஃபியூவல் கெப்பாசிட்டி மேக்ஸிமம் 100 டன்னு. ஓகே. இல்ல இந்த வேரியன்ட்ல 1,29,000 லிட்டர் வரைக்கும் ஏத்த முடியும் அப்படின்னு இருக்கு இந்த வேரியன்ட்ல. ஆமா. அப்ப என்ன ஆகும், அவ்வளோ வெயிட் வந்து அது அப்ப கண்டிப்பா இதோட டேக் ஆஃப் வெயிட் வந்து ஒரு 220-225 டன்னோட இருந்திருக்கும். 225 டன் பொருள் தான் தரையில விழுந்திருக்கு. நீங்க ஏர்கிராஃப்ட்ங்கிறத தாண்டி அந்த ஏர்கிராஃப்டோட வெயிட்டா நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 225 டன் வந்து அப்ப அதோட இம்பாக்ட் வந்து நம்ம கற்பனை பண்ண முடியாத லெவல்ல இருக்கும். ஒரு பெரிய பில்டிங் மேலேயே விழுந்துச்சுன்னா அது அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும்ல. எஸ். அப்ப இனிமேதான் வரும். நம்ம இப்ப வந்து முன்னாடியே வந்து இப்ப நம்ம எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி கடவுள் ஏதாவது மிராக்கல் பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்றி இருந்தாருன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை செய்வோமே. நன்றி சார்.